இவரு அவர் இல்லை, எல்லாரும் மனுஷங்க தான். போனா அவ்வளவு பேருக்கும் இப்பெல்லாம் மயானத்துக்கு போனீங்கன்னா ஒரு டம்ளர் சாம்பல் தான். யாருக்கும் ஒன்றும் பெருசா ராஜாவா இருந்தாலும் அதுதான், கூலியா இருந்தாலும் அதுதான். சமுதாயத்துல யாரையுமே ஒதுக்க முடியாது. உங்களை கீறினாலும் சிவப்பு ரத்தம் தான், என்ன கீறினாலும் சிவப்பு ரத்தம் தான், இவருக்கும் சிவப்பு ரத்தம் தான், அவருக்கும் சிவப்பு ரத்தம் தான். எல்லாரும் மனுஷங்க தான். திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில், ராஜாவாக இருந்தாலும் கூலியாக இருந்தாலும் மயானத்திற்கு சென்றால் ஒரு டம்ளர் சாம்பல் தான் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மக்களுக்கு அறிவுரை கூறும் வீடியோ வெளியாகி பாராட்டுகளை பெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆயிப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கோப்பம்பட்டி பகுதியில் திருநங்கைகளுக்கு கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் அங்கு உள்ள கிராம மக்கள் திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தகவல் அறிந்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கிராம மக்கள் மற்றும் திருநங்கைகள் ஆகிய இரு தரப்பினரிடையும் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவருக்கும் அரசு நிலம் என்பது சமம்தான், யாரிடமும் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது என கூறினார். அதனைத் தொடர்ந்து ராஜாவாக இருந்தாலும் கூலியாக இருந்தாலும் மயானத்திற்கு சென்றால் ஒரு டம்ளர் சாம்பல் தான் என மாவட்ட ஆட்சியர் மக்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் அனைவருக்கும் ஓடுவது சிவப்பு ரத்தம் தான், விளிம்பில் இருக்கும் திருநங்கைகளை நாம் தான் வாழ்வில் உயர்த்துவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என கிராம மக்களுக்கு எடுத்து கூறினார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இவரு அவர் இல்லை, எல்லாரும் மனுஷங்க தான். போனா அவ்வளவு பேருக்கும் இப்பெல்லாம் மயானத்துக்கு போனீங்கன்னா ஒரு டம்ளர் சாம்பல் தான். யாருக்கும் ஒன்றும் பெருசா ராஜாவா இருந்தாலும் அதுதான், கூலியா இருந்தாலும் அதுதான். எல்லாரும் ஒற்றுமையா வாழணும். கொடுத்துட்டாங்க, இப்ப நீங்க உங்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா நாங்க பாக்குறோம். இன்னும் மேல எத்தனை பேருக்கு இடம் இல்லைனாலும் மனு கொடுங்க, கட்டாயம் நாங்க பார்த்து கொடுக்குறோம். சமுதாயத்துல யாரையுமே ஒதுக்க முடியாது. உங்களை கீறினாலும் சிவப்பு ரத்தம் தான், என்ன கீறினாலும் சிவப்பு ரத்தம் தான், இவருக்கும் சிவப்பு ரத்தம் தான், அவருக்கும் சிவப்பு ரத்தம் தான். எல்லாரும் மனுஷங்க தான். ஒற்றுமையா நம்ம வாழ்றதுக்கு தான் பூமியில நம்ம மனுஷனா பரவி எடுத்திருக்கோம். சரிங்களா? உங்க கோரிக்கையை ஃபுல்லா நான் நிறைவேற்றி தர்றேன். திங்கக்கிழமை அவருக்கு டைம் கொடுப்போம். அது சமூகத்துல விளிம்பு நிலை மனிதர்களுக்கு நம்ம முழு சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு யாரும் வாடகைக்கும் வீடு கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க அடுத்து நம்ம எப்படி தொழில் முனைவோர் ஆக்க முடியும்?